நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தங்களுடைய விசிட்டிங் கார்டில் என்ன விதமான சிம்பிள்லாம் அடிக்கலாம், லெட்டர் பேடில் என்ன விதமான லோகோலாம் பயன்படுத்தலாம், அதே போல தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலத்தில் என்ன விதமான படங்கள் எல்லாம் கண்ணில் படுற மாதிரி மாட்டி வைக்கணும், வீட்டில் என்ன விதமான படங்கள்லாம் நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் பொருட்கள் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். 27 நட்சத்திரத்திற்கும் ஒன் பை ஒன்னாக சொல்ல போறோம். இது அந்த பொருளாக பயன்படுத்தலாம் அல்லது அந்த புகைப்படத்தை பயன்படுத்தலாம். சின்னங்களாக இருக்கும் பொழுது அந்த சின்னங்களையுமே நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் மாடலாக நாம் அந்த சின்னங்களையும் லெட்டர் பேடில் விசிட்டிங் கார்டில் பயன்படுத்துவது மிகச்சிறந்த பலனை தரும், முன்னேற்றத்தை தரும். ஏற்கனவே ஏன் நட்சத்திரத்தின் சின்னங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அதை பற்றி நாம் இங்கே பேச வேண்டாம், நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா 27 நட்சத்திரத்தை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விசிட்டிங் கார்டில் லெட்டர் பேடில் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டையுமே ஒன்றா பார்ப்போம். அதாவது விசிட்டிங் கார்டு லெட்டர் பேடில் அடிக்க வேண்டிய சின்னங்கள், அதுக்கடுத்து பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் படங்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பயன்படுத்த வேண்டிய சின்னம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரையுடைய முகம் இருக்கிற மாதிரி படங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும். அதே போல ராஜாளி பறவை மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும். இந்த ரெண்டுடைய சிம்பளையும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே யானையுடைய உருவத்தையோ யானையுடைய படத்தையோ எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. அது நல்லதில்லை. யானை பொம்மை கூட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது செய்யாது. அதனால நீங்க இப்ப வியாபார ஸ்தலத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டேபிள்ல உங்களுடைய மேசையில யானை பொம்மையோ அது மாதிரி பொருட்கள் வைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக குதிரை ஓடி வரும் இருக்கக்கூடிய படத்தை சிலையை உங்களுடைய டேபிளில் வைக்கிறது நல்ல பலனை தரும். அதே போல நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி தேவர்கள் 7 குதிரைகள் ஓடி வரும் மாதிரி இருக்கக்கூடிய படத்தெல்லாம் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே வீட்டிலேயே மாட்டி வைக்கிறது நல்லது. தூக்குநாங்குருவி இருக்கக்கூடிய படம், தூக்குநாங்குருவியுடைய படத்தை மாட்டி வைக்கிறது, கண்ணில் படுற மாதிரி மாட்டி வைக்கிறது நல்லது. நந்தியோடு இருக்கக்கூடிய சிவன் இருக்கிற மாதிரியான படத்தை கண்ணில் படுற மாதிரி மாட்டி வைங்க, நல்ல பலனை தரும். அதுக்கடுத்தாப்புல பரணி நட்சத்திரம்னு எடுத்தீங்கனாலே 3 புள்ளி, அதாவது அக்கண்ணான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழ்ல, அந்த மாதிரி 3 புள்ளி இருக்கிற மாதிரியான லோகோவை பயன்படுத்துங்க. அதை வெவ்வேறு டிசைன்ல கேன்வாலையோ வேற இதுலையோ உங்களுக்கு விருப்பமான சாஃப்ட்வேர்ல போட்டு அந்த 3 புள்ளியை எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வித்தியாசமான கோணங்கள்ல பயன்படுத்துங்க. அது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு தரும். விசிட்டிங் கார்டில் லெட்டர் பேடில் அந்த மாதிரி புள்ளியை அந்த படத்தை பயன்படுத்துங்க. இப்ப நாம சொல்லிட்டு இருக்க விஷயம் எல்லாமே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து 5000 10,000 கொடுத்து டிசைனிங்காக அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு நம்முடைய ஜாதகப்படி என்ன படங்கள்லாம் பயன்படுத்தணும், எப்படி எல்லாம் விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசு கட்டி அந்த பலன் அளிக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம இன்றைக்கு எல்லோரும் பயன்படணும் அப்படின்றதுக்காக விரிவாக சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால முழுசாக பாருங்க, உங்களுடைய நட்சத்திரம் எந்த இடத்துல வருதோ அதை மட்டுமாவது பாருங்க, சரிங்களா? ஏன்னா இது முக்கியமான விஷயன்றதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். சரி, பரணி நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கிற மாதிரியான லோகோவை பயன்படுத்துறது நல்லது. அதே போல யானை, ஆண் யானை, தந்தத்தோடு இருக்கக்கூடிய ஆண் யானையோட படத்தை பயன்படுத்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா முக்கோணமாக இருக்கக்கூடிய சிம்பல், இப்போ உங்களுக்கு திரையில 1-2 டிசைன் காட்டுது பாருங்க. முக்கோணமாக இருக்கக்கூடிய சிம்பலை உங்களுடைய விசிட்டிங் கார்டில் அவங்க கம்பெனி நேம் பக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சாடிங்க, மிகச்சிறந்த பலனை தரும். அதுக்கடுத்தாப்புல என்னென்ன படங்கள்லாம் கண்ணில் படுற மாதிரி மாட்டி வைக்கணும்னா, சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கக்கூடிய படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது. நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நெல்லிக்காய் மரத்தை நட்டு வச்சு வளர்த்து வர்றது நல்லது. போகர் சித்தர் எப்பொழுதுமே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு. அதனால போகர் சித்தர் இருக்கிற மாதிரி படத்தை மாட்டி வைங்க. அப்படி போகர் சித்தரை மாட்ட வைக்க முடியல அப்படின்னா பழனி முருகன், அதுவும் ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய பழனி முருகனை உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல மாட்டி வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க, மிகச்சிறந்த ஏற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில உண்டு. அதுக்கடுத்தாப்புல கார்த்திகை நட்சத்திரம்னாலே மயில் படம் நிச்சயமாக வரணும். அதனால மயிலுடைய சிம்பலை உங்களுடைய விசிட்டிங் கார்டு லோகோவில் பயன்படுத்துங்க, அற்புதமான பலனை தரும். அதுக்கடுத்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போன்ற இருக்கக்கூடிய சிம்பல் இருக்கக்கூடிய படம். அதனால உங்களுக்கு நெருப்பு சார்ந்த தொழில் ஏதாவது பண்றீங்க, கேஸ்டிங் அயன் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை நெருப்பு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய தொழில் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு இருக்கிற மாதிரியான சிம்பல் இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்தலாம் தாராளமாக. சிறு கத்தி இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்தலாம். செவ்வரளியோட நிறம் இருக்கக்கூடிய கலர்ல உங்களுடைய விசிட்டிங் கார்டு லெட்டர் பேடில் இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். செவ்வரளியை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக செவ்வரளியுடைய
கலர்ல நிறத்துல அதை பயன்படுத்துங்க, நல்லதாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி பார்க்க வேண்டிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகம் கொண்ட முருகன். ஆறுமுகம் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆறுமுகம் கொண்ட முருகனுடைய படத்தை பார்க்கறது நல்லது. அதுவும் சப்தகன்னியுடைய படத்தை மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல சப்தகன்னி தெய்வம் பரிவார தெய்வமாக இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக நீங்க சப்தகன்னி படத்தை உங்களுடைய வீட்லயோ வியாபார ஸ்தலத்திலேயே மாட்டி வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம்ன்றது கோயில் கோபுரம் இருக்கக்கூடிய சிம்பல், அந்த சிம்பலை பயன்படுத்துறது நல்லது. முயல் படம், புள்ளிமான், தேர் ரதம், தேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய படத்தை உங்களுடைய விசிட்டிங் கார்டு அல்லது லெட்டர் பேட்ல பயன்படுத்துறது நல்லது. ஆலமரம், ஆலமரமாக இருக்கக்கூடிய கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய படம் மாதிரி இருக்கக்கூடிய படத்தை உங்களுக்கு லோகோலையோ விசிட்டிங் கார்டுலையோ பயன்படுத்துறது நல்லது. சேரட் வண்டி, மாட்டு வண்டி மாதிரி இருக்கக்கூடிய சிம்பலையும் பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லது. முக்கியமாக உங்களுக்கு வி மாதிரி இருக்கக்கூடிய சிம்பல், வி மாதிரி இருக்கக்கூடிய சிம்பலை வியை விதவிதமான வகையில நீங்க பயன்படுத்தலாம், மிகச்சிறந்த வெற்றியை தரும். இதெல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து சொல்லுவாங்க, நாம எல்லாரும் பயன்படுத்தணுன்றக்காக ஓப்பனாகவே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஆக இப்ப மேரேஜ் அசம்பிளரு இல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலமரம் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பலை பயன்படுத்தலாம். ஆலமரம் சிம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடியது, லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது மாதிரியான மென்ஷன் பண்றதுக்கெல்லாம் ஆலமர சிம்பிளை பயன்படுத்தலாம். அதே போல் சேரட் வண்டி, தேர் ரதம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் அசம்பிளரு, மாட்டு வண்டி படம்ல லாஜிஸ்டிக்ஸ், ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களை அது மாடர்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாட்டு வண்டி எப்படி சார் யூஸ் பண்றது நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா, மாட்டு வண்டியை நேரடியாக மாட்டு வண்டின்னு எடுக்காம மாட்டு வண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஆட்டிலேயோ இல்லை வேறு விதமாக இருக்கக்கூடிய வடிவங்களையே பயன்படுத்த வேண்டும் என்பதே நாம சொல்ல வருவது. சரி, அடிக்கடி பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டிய படங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆளிலை கிருஷ்ணன் படம். அதாவது ஆளிலையில ஆலமரத்து இலையில கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படம் இப்ப திரையில உங்களுக்கு தெரியும், போட்டோ சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய படத்தை பார்த்துக்கொண்டே இருப்பது நல்லது. திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை நீங்க மாட்டி வச்சு பார்க்கணும். கருடனுடைய படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது. அதெல்லாம் இப்ப மாட நாட்டில் நிறைய கிடைக்குது கருடனுடைய படம். அந்த மாதிரி படங்களை மாட்டி வைங்க. பாரிஜாத பூ இருக்கக்கூடிய மரம் உங்களுக்கு எங்கேயாவது இடம் கிடைச்சதுன்னு சொன்னா பாரிஜாத பூ மரத்தை நட்டு வளர்த்து வருவது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. நின்ற நிலையில இருக்கக்கூடிய பெருமாள் எப்பொழுதுமே உங்களுக்கு யோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தாப்புல மிருகசீரிசம். மிருகசீரிசம் என்பது மனித முகம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால இப்ப சலூன் கடையில ஆரம்பிக்கிறீங்க, பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறீங்க, நிச்சயமாக மனித முகம் இருக்கக்கூடிய படத்தோடு சேர்த்து நீங்க விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேட், போர்டு, சைன் போர்டு இதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க, நல்லதாக இருக்கும், உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதே போல கோழி இருக்கக்கூடிய படம், மான் தலை இருக்கக்கூடிய படம், இதெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம். பாம்பு, நீங்க மெடிக்கல் ரிலேட்டடாக வேலை பார்க்குறீங்க, தொழில் பண்றீங்க அப்படின்னா பாம்பு இருக்கக்கூடிய சிம்பிள் தாராளமாக பயன்படுத்துங்க, அது உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொன்று மிருகசீரிசம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கண் 3 உருண்டை, நம்ம அக்கண்ணா சொன்ன பார்த்தீங்களா, அதே அக்கண்ணா நீங்க மிருகசீரிச நட்சத்திரத்துக்கும் செல்லுபடியாகும், தாராளமாக பயன்படுத்தலாம், அதையும் பயன்படுத்துங்க, நல்லது. நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் மிக மிக அற்புதமான யோகத்தை செய்வார். அதனால நீங்க பார்க்கக்கூடிய நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலத்துல தாராளமாக ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய படத்தை மாட்டி வைங்க, நல்லது செய்வார். வாழைப்பழம் எப்பொழுதுமே உங்களுடைய கிச்சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்கன்னா கிச்சன் டைல்ஸ் விட்டுறீங்கல்ல, அதுல டைல்ஸ் விட்டும் போது வாழைப்பழம் இருக்கிற மாதிரியான படத்தை டைல்ஸ்ல பார்த்து பதிச்சு வைங்க, நல்லது. கண்ணில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி பதிச்சு வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள்ல வாழைப்பழம் இப்போ பிளாஸ்டிக்லேயே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உண்மையான வாழைப்பழம் கிடைச்சாலும் வைங்க, கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். ஜாதி மல்லிப்பூ அற்புதமான யோகத்தை செய்யும். ஜாதி மல்லிப்பூ நேரடியாக பயன்படுத்த முடியலன்னா சென்டாகவாவது பயன்படுத்துங்க, அற்புதமான யோகத்தை செய்யும். அதுக்கடுத்தாப்புல திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் எடுக்கும் பொழுது வைரம், வைரத்தை போன்று இருக்கக்கூடிய சிம்பிள், அந்த முக்கோண சிம்பிள், அந்த வைர கட்டிங்கோடு இருக்கக்கூடிய சிம்பிளை தாராளமாக பயன்படுத்தலாம், அற்புதமான யோகத்தை சேரும். தாமரை முட்டு போல இருக்கக்கூடிய சிம்பிள் தாராளமாக பயன்படுத்துங்க, அற்புதமான யோகத்தை தரும். சிட்டுக்குருவி, மனித தலை படத்தை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடில், சைன் போர்டில் எங்கேனாலும் பயன்படுத்தலாம். நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன், சிவலிங்கத்துடைய படத்தை பார்க்க வேண்டும். குறிப்பாக அண்ணாமலையாருடைய படத்தை பார்ப்பது நல்லது. ஏன்னா இடைக்காடர் சித்தர் உங்களுடைய சித்தர் ஆவார். அவர் அடக்கமாயிருக்கிறதே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில. அதனால தாராளமாக அண்ணாமலையாருடைய படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நீங்க பெருமாளை விரும்பி கும்பிடுவீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி படத்தை மாட்டி வச்சு வழிபாடு பண்ணுங்க, நல்லதாக இருக்கும். அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்னம் படத்தை பயன்படுத்துவது நல்லது. வீடு இருக்கக்கூடிய வீடு சிம்பலை பயன்படுத்துவது நல்லது. அதிலும் குறிப்பாக நீங்க வீடு ரிலேட்டடாக பில்டரு, இன்டீரியரு,
இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக வீடு படத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும். குயவனுடைய சக்கரம், அதாவது குயவனுடைய சக்கரம் எடுக்க வேண்டாம், வட்டமாக இருக்கக்கூடிய குயவனுடைய சக்கரம்னா பானை செய்யக்கூடிய சக்கரம் எடுப்போம் பார்த்தீங்களா, நம்முடைய இந்திய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல நீங்களும் தாராளமாக உங்களுடைய விசிட்டிங் கார்டு லோகோவில் சைன் போர்டில் எங்கேனாலும் பயன்படுத்தலாம். அற்புதமான யோகத்தை தரும். வில் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய டிசைனை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அற்புதமான யோகத்தை தரும். அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்ன கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் தாய் செய் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய அம்மாவும் நீங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான படத்தையும் கூட கண்ணில் படுற மாதிரி மாட்டி வைங்க, நல்லது நடக்கும். மற்றபடி நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, காமதேனுடைய படம், குருமார்கள், உங்களுக்கு குருமார்களாக இருக்கக்கூடியவர்களுடைய படம், சக்கரம் பெரிய அளவில், நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கக்கூடிய கல் சக்கரத்தை போன்ற தோற்றம் இருக்கக்கூடிய ஓவியங்கள் படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது. மறிக்கொழுந்து சென்டை நீங்கள் பயன்படுத்துறது மிக மிக நல்லது. மறிக்கொழுந்தை வந்து மாலையாக கட்டி உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போடுவது நல்லது. அதுக்கு அடுத்தாப்புல பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரோஜா பூவுடைய நிறங்கள் பயன்படுத்துவது நல்லது. புடலம்பூ படம் இப்போ உங்களுக்கு திரையில தெரியும். புடலம்பூவுடைய படத்தை பயன்படுத்துவது நல்லது. அரச மர இலையை போன்று இருக்கக்கூடிய படம் வடிவங்கள் சிம்பலை தாராளமாக உங்களுடைய லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு, சைன் போர்டுலாம் பயன்படுத்துங்க. அற்புதமான யோகத்தை தரும். அதுக்கடுத்து நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா, பூ மலருவது போல இருக்கக்கூடிய படத்தை மாட்டி வைங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய பசுமாட்டுடைய படத்தை மாட்டி வைங்க. அற்புதமான யோகத்தை செய்யும். உங்களுடைய அம்மா சிரித்த மாதிரி இருக்கக்கூடிய படத்தை நிச்சயமாக உங்கள் பர்ஸில், உங்கள் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கேபினில் நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படத்தை வைங்க. அற்புதமான யோகத்தை தரும். தினந்தோறும் அம்மாவை அந்த ஃபோட்டோவை வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்க. அம்மாவை எப்பொழுதுமே நீங்கள் தரக்குறைவாகவோ அல்லது அம்மாவை வந்து கோவப்படுற மாதிரியோ எந்த நாளையும் பேசக்கூடாது. அம்மா வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அது உங்களுக்கு நல்லதல்ல. அதனால் அம்மாவை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் உண்டு. அதுக்கடுத்து ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம்னு எடுத்தீங்கன்னா யானை படம் உங்களுக்கு பெரிய அற்புதமான யோகத்தை செய்யும். குருவி மாதிரி இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்துங்க, நல்லது. செவ்வரளி அல்லது செவ்வரளியுடைய நிறத்தை உங்களுடைய சைன் போர்டு, லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டில் பயன்படுத்துங்க. அம்மி ஷேப்பு, அம்மினாலே உங்களுக்கு ரெக்டாங்கிள், அதனால் ரெக்டாங்கிள் சைஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிசைனை தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல் பாம்பு போல இருக்கக்கூடிய தோற்றம் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நெளியாக இருக்கிறது, வளைஞ்சு இருக்கக்கூடிய டிசைனை தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தாப்புல உங்களுக்கு அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் மேலே அமர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக அகத்தியர், இந்த நட்சத்திரத்தினுடைய அகத்தியர் சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஆவார். இவர் ஜீவ சமாதி ஆகியிருக்கிறது திருவனந்தபுரத்தில். அதனால அனந்த பத்மநாப சுவாமியை படத்தை மாட்டி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் இடம் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல மாமரத்தை நட்டு வச்சு வளர்த்து வர்றது நல்லது. நீங்களும் உங்களுடைய தாயாருடன் இருக்கக்கூடிய படத்தை உங்களுடைய ஆஃபீஸில், கேபினில், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, பரிசில் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருங்க, நல்லது நடக்கும். அதுக்கடுத்தாப்புல மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரக்கூடியது. இந்த மக நட்சத்திரத்துக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய சிம்பல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல் போல் இருக்கக்கூடிய சிம்பல்னு எடுத்துக்கினேன். 2 பக்கம் கயிறு மாதிரி சங்கிலி மாதிரி இருக்கிறது, சென்டரில் சதுரமாக இருக்கிறது. பல்லக்கு பயன்படுத்தலாம், மிகச்சிறந்த பலனது. பல்லக்கு போல் இருக்கக்கூடிய டிசைனை பயன்படுத்தலாம். நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா, பல்லக்கு போல டிராவல்ஸு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பல்லக்கு சிம்பிளை தாராளமாக பயன்படுத்துங்க. ஆலமரத்தை பயன்படுத்துங்க. ஆண் கழுகு போன்ற இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துங்க. கோழியுடைய உருவத்தை பயன்படுத்துங்க. நுகம் இப்போ உங்களுக்கு திரையில தெரியுது வருங்க. வண்டி மாடு இழுக்கிறதுக்காக நுகம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த நுகம் போல இருக்கக்கூடிய சிம்பிளை பயன்படுத்துங்க. வீடு சம்பந்தமான தொழில்கள் பண்ணீங்கன்னா வீட்டுடைய படத்தை நிச்சயம் பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கடுத்தாப்புல மக நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் ஆண் கழுகு படத்தை நீங்க பார்ப்பது நல்லது. அதுக்கடுத்தாப்புல முன்னோர்களுடைய படத்தை, உங்களுடைய தாத்தா பாட்டி படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. அதனால வீட்டில் மாட்டி வைங்க. ஆஃபீஸாக இருந்தாலும் அங்கே மாட்டி வைக்கிறது நல்லது. அதுக்கடுத்தாப்புல உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி குடும்ப சகிதமாக எல்லாரும், குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே சேர்ந்து நின்று உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலும் வீட்டில் மாட்டி வைங்க, நல்லது நடக்கும். அதுக்கடுத்தாப்புல பூர நட்சத்திரம்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஊஞ்சல் சிம்பல் பயன்படுத்துறது நல்லது. புலியுடைய படத்தை பயன்படுத்துவது நல்லது. ஸ்வஸ்திக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்வஸ்திக்கு பயன்படுத்துகிற சிம்பல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தாமரை பழத்தை பயன்படுத்துறது நல்லது. சதுரமாக இருக்கக்கூடிய சிம்பல் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம். நீங்க அடிக்கடி பார்க்க வேண்டிய புகைப்படம் அர்த்தநாரீஸ்வரருடைய புகைப்படம், தாமரை மேல் அமர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய புகைப்படம், மான் கொம்போடு இருக்கக்கூடிய மானுடைய படத்தை தாராளமாக பயன்படுத்தலாம், பார்க்கலாம். அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய சின்னம் காளை மாடு, சிறு குச்சி, கம்பு அல்லது நாய்களுடைய படம், அப்புறம் சதுரமாக இருக்கக்கூடிய டிசைன்கள் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம், நல்லது நடக்கும். நீங்க பெட்டு வளர்க்குறீங்க, டாக் ஒரு நாயை ஒரு பெட்டனிமலாக வளர்க்குறீங்கன்னா அந்த நாயோடு சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து அது வீட்லையுமே வியாபார ஸ்தலத்திலே மாட்டி வைங்க, உங்களுக்கு யோகத்தை தரும். அதே போல சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது. நீங்க இடம் கிடைக்க வேண்டிய இடத்துல பலாமரத்தை நட்டு வச்சு வளர்க்குறது நல்லது. அதுக்கடுத்தாப்புல அஸ்த நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா உள்ளங்கை படம். அஸ்த நட்சத்திரம்னால உள்ளங்கை படம், காங்கிரஸ் சிம்பிள் வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உள்ளங்கை படம் மிகச்சிறந்த யோகத்தை தரும். உள்ளங்கைய தூக்கி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சாமியுடைய படங்கள், எந்த தெய்வமாக இருந்தாலும் குருமார்களாக இருந்தாலும் அந்த படத்தை மாட்டி வைக்கிறது நல்லது உங்களுக்கு. சரி, சிம்பிளை பொறுத்த வரைக்கும் உள்ளங்கை கிளி படத்தை பயன்படுத்தலாம். அதாவது அபயமுத்திரை, கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய முத்திரையை பயன்படுத்துறது நல்லது. வெண் தாமரையை பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடிக்கடி நீங்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் கிருஷ்ண பருந்து பார்த்து கொண்டே இருப்பது நல்லது. வெண் தாமரை மலர்கள் மேல் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய படத்தை பார்த்து கொண்டே இருப்பது உங்களுக்கு நல்லது. சித்திரை நட்சத்திரம் அடுத்து சித்திரைன்னு வரும்பொழுது முத்து போன்ற படங்களை உங்களுடைய விசிட்டிங் கார்டு சைன் போர்டில் பயன்படுத்துவது நல்லது. சிப்பிக்குள்ள இருக்கிற மாதிரி முத்தையும் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆண் புலி அல்லது புலியோட கண் சிம்பலை பயன்படுத்துவது நல்லது. சலங்கை மணியை பயன்படுத்துவது நல்லது. குதிரை அல்லது குதிரை லாடத்தை போன்று இருக்கக்கூடிய சிம்பலை பயன்படுத்துவது நல்லது. உருண்டையான வடிவங்கள் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்க பயன்படுத்தலாம், நல்லது. தீபம் வடிவத்தையும் நீங்க பயன்படுத்துவது நல்லது. அதுக்கடுத்தாப்புல சித்திரை நட்சத்திரக்காக அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் பாயும் புலி. ஒண்டிப்புலி சர்பத்துன்னு ஒரு சர்பத்து முன்னாடி வரும். அந்த சர்பத்துல பார்த்தீங்கன்னா பாயும் புலி மாதிரி இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புலி படத்தை பயன்படுத்துவது. மரங்குத்தி பறவை, சிப்பியோடு இருக்கக்கூடிய முத்து, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சிப்பியோடு இருக்கக்கூடிய முத்து படத்தை பயன்படுத்துவது நல்லது. ஓடும் குதிரை ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்துறது நல்லது. ஆரஞ்சு பழம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிச்சன் டைல்ஸ்ல மாட்டி வைக்கிறது நல்லது. நந்தி மேல இருக்கக்கூடிய சிவனும் பார்வையும் அமர்ந்து இருக்கிற மாதிரியான படத்தை பார்த்து வருவது நல்லது. அதுக்கடுத்து துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா தீபம் எரியக்கூடிய சுடரை பார்க்கறது பயன்படுத்துறது நல்ல பலனை தரும். அருங்கோணத்தை பயன்படுத்துறது உங்களுடைய டிசைன்ல எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது நல்லது. அதே போல பளபளன்னு இருக்கக்கூடிய பவளத்தை அல்லது பவள நிறத்தை பயன்படுத்துவது நல்லது. நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி படம். வெண் தாமரையில் அமர்ந்திருப்பது போல இருக்கக்கூடிய சரஸ்வதி படம். தேன்கூடு படம், இந்த சரஸ்வதி வீணையோடு இருக்கணும் பார்த்துங்க. தேன்கூடு படத்தை பார்ப்பது அல்லது தேனீக்களுடைய படத்தை பார்ப்பது நல்லது. பவளப்பாறை இருக்கிற மாதிரியான படத்தை உங்களுடைய கண்ணில் வர்ற மாதிரி மாட்டி வைக்கிறது நல்லது. அதுக்கடுத்தாப்புல விசாக நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா தோரணம் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளை உங்களுடைய லெட்டர் பேடில் நிச்சயம் பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும். அதே போல சக்கர சிம்பிள், பச்சை கிளி, இதெல்லாம் பயன்படுத்துவது நல்லது. நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய பொருட்கள்லாம் பெண் புலி படத்தை பார்ப்பது நல்லது. சுப்பிரமணியருடைய படம்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி படங்களை வீட்டில் மாட்டி வச்சு பாருங்க. இருவாச்சி பூ இருக்கக்கூடிய பூ படத்தை பார்ப்பது நல்லது. காமதேனுவோடு இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய படத்தை பாருங்க, ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தாப்புல அனுச நட்சத்திரம்னா குடை சிம்பலை பயன்படுத்துவது நல்லது. தாமரையை பயன்படுத்துவது நல்லது. வளைந்த வில் வடிவத்தை பயன்படுத்துவது நல்லது. உடம் போன்ற இருக்கக்கூடிய சிம்பல் எல்லாத்தையும் பயன்படுத்துவது நல்லது. அதுக்கடுத்தப்பல வளைந்த பனைமரம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிம்பலை பயன்படுத்துங்க, ரொம்ப அற்புதமான யோகத்தை செய்யும். அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நட்பை விளக்கக்கூடிய படத்தை தாராளமாக பாருங்க, நல்லது. மான் படத்தை பார்ப்பது நல்லது. வானம்பாடி பறவை பார்ப்பது நல்லது. மகாலட்சுமியுடைய படத்தை பார்த்து கொண்டே இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் பயன்படுத்த வேண்டிய லோகோ சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அங்குசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்குசம் போன்று இருக்கக்கூடிய சிம்பிளை பயன்படுத்தலாம். கலைமானை பயன்படுத்தலாம். ஈட்டி போன்ற சிம்பிளை பயன்படுத்தலாம். குடையை நீங்களும் பயன்படுத்தலாம். அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஜா பார்ப்பது நல்லது. சக்கரவாக பறவையை பார்ப்பது நல்லது. துளசி மாடத்தை பார்ப்பது நல்லது. மூத்தவர்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை மாட்டி வைப்பது பார்ப்பது நல்லது.
அதுக்கடுத்தாப்புல மூல நட்சத்திரம். ஆக தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா யானையுடைய யானையை துதிக்கையை தூக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்துவது நல்லது. அங்குசை பயன்படுத்துவது நல்லது. அதுக்கடுத்தாப்புல நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டாக்கு, அதாவது உங்களுடைய வளர்ப்பு பிராணி வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்கன்னா அந்த நாயுடைய படத்தை நீங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து மாட்டி வச்சுங்க, பர்சில் வச்சுங்க, நல்லது நடக்கும். சரஸ்வதியுடைய படம், சங்குப்பூ, கொய்யாப்பழம் போன்ற பொருட்கள் படங்களை பார்ப்பது நல்லது. அதுக்கடுத்தாப்புல பூராடம்னு எடுத்தீங்கன்னா பிறை சந்திரனை பயன்படுத்துவது நல்லது. குரங்கு படத்தை பயன்படுத்துவது நல்லது. யானை தந்தத்தை பயன்படுத்துவது நல்லது. தந்தத்தோடு இருக்கக்கூடிய யானையை பயன்படுத்துவது நல்லது. நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளான் அல்லது காளான் போன்ற பொருட்கள். இதெல்லாம் இந்த பொருளுக்கு காளான்லாம் நேரடியாக நம்ம தினந்தோறும் பார்க்க முடியாது. அதெல்லாம் கிச்சன் டைல்ஸ்ல ஒட்டி வைக்கணும். பெண்களாக இருக்கும் பட்சத்துல கிச்சன் டைல்ஸ்ல ஒட்டி வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. நீர்வீழ்ச்சி படம், ஃபால்ஸ், இது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரியான படத்தை ஹால்லையோ இல்லை வேற எங்கேயாவது மாட்டி வைக்கிறது நல்லது. அதுக்கடுத்தாப்புல உத்திராட நட்சத்திரம், யானையின் தலை, தந்தத்தோடு இருக்கக்கூடிய யானையுடைய தலையை பார்ப்பது நல்லது. சிம்பிளாகவும் பயன்படுத்துவது நல்லது. பசுவினுடைய படம், விநாயகருடைய படம்லாம் நீங்க சிம்பிளாகவோ லெட்டர் பேட சைன் போர்டில் பயன்படுத்துவது நல்லது. நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய படம் பலாமரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால வீட்டில் நட்டு வச்சு வளங்க. சம்பங்கி பூ பார்த்துக்கிட்டே இருக்கிறது அல்லது சம்பங்கி பூ சென்ட் பயன்படுத்துவது நல்லது. தர்மம், அடுத்தவர்களுக்கு தர்மம் அளிப்பது போல இருக்கக்கூடிய படத்தை பார்ப்பது மிக மிக நல்லது. அதுக்கடுத்தாப்புல திருவோண நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய சிம்பிள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பு, வாள், உலக்கை போன்று இருக்கக்கூடிய ஒரு நீல குச்சி மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளை பயன்படுத்தலாம். ஓம் என்னும் வார்த்தையை பயன்படுத்தலாம். அல்லது காது வடிவு, காதுங்கிறது ஓம் வடிவத்துல தான் இருக்கும். அதனால காது வடிவில் இருக்கக்கூடிய அனைத்து சின்னங்களையும் பயன்படுத்தலாம். நாரையை பயன்படுத்தலாம். 3 பாத சுவடுகள் இருக்கக்கூடிய சின்னத்தை பயன்படுத்தலாம். நீங்களும் மயில் சின்னத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். என்ன படத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா கருடன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுடைய படத்தை பார்ப்பது நல்லது. 3 பாத சுவடுகள் இருப்பது போல இருக்கக்கூடிய படத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்லது. அதுக்கடுத்தாப்புல அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்து பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் சின்னம் மிகச்சிறந்த பலனை தரும். புல்லாங்குழலை மட்டும் எடுத்து விசிட்டிங் கார்டிலேயே லெட்டர் பேட்ல சேர்த்து பாருங்க, அற்புதமான யோகத்தை தரும். மிருதங்க படத்தை உங்களுக்கு பயன்படுத்துவது நல்லது. அதுக்கடுத்தாப்புல பெண் சிங்கம் படத்தை பார்ப்பது நல்லது. முரசு, பொன்வண்டு போன்ற சிம்பலை பயன்படுத்துவது நல்லது. நர்த்தன விநாயகர், நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது நர்த்தன விநாயகர், அதாவது மேலம் வாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை பார்ப்பது நல்லது. அதுக்கடுத்து மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான படத்தை மாட்டி வச்சு தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருங்க, நல்லது. அதுக்கடுத்தாப்புல சதய நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய லோகோ எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கக்கூடிய அனைத்து லோகோ சிம்பிள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். பூமாலையை பயன்படுத்தலாம், பூங்கொத்தை பயன்படுத்தலாம். அல்லது தவிடு சிதறி கிடப்பது போல இருக்கக்கூடிய தங்க காசு சிதறி கிடப்பது போல, ரூபா நோட்டு சிதறி கிடப்பது போல, காயின்ஸ் சிதறி கிடப்பது போல இருக்கக்கூடிய சிம்பிள் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சைன் போர்டு, லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்தலாம். நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தின் முன்னேற்றத்துக்காக, விளம்பரத்துக்காக நோட்டீஸ் அடிக்கிறீங்கன்னா அதுல கூட இந்த சிம்பிளை எல்லாம் பயன்படுத்துங்க, யோகத்தை தரும். சரிங்களா? நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் திராட்சை கொத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படம், முருகன் வேல் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை பார்ப்பது நல்லது. மூலிகை செடிகளை கண்ணில் படுற மாதிரி பார்க்கறது நல்லது. கற்பூர வழியெல்லாம் வீட்டிலே வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகை, துளசி, இந்த மாதிரி மூலிகை செடிகளை வீட்டிலே வச்சு வளர்த்துக்கிட்டே வாங்க. கண்ணில் அடிக்கடி பார்க்குற மாதிரி பார்த்து வளர்த்துக்கிட்டே வாங்க. அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா கூட ஒரு ஓரத்தில் சின்ன தொட்டியில வச்சு வளர்த்துக்கிட்டு வாங்க, நல்லது. கற்பூர வழியெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வளரும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதுக்கடுத்தாப்புல பூரட்டாதி நட்சத்திரம்னாலே பறக்கும் குதிரையை பார்ப்பது அல்லது பறக்கும் குதிரை இருப்பது போல படத்தை லோகோவை பயன்படுத்துறது நல்லது. இரு முகம் கொண்ட மனிதன் முகத்தை சிம்பிளாக பயன்படுத்துவது நல்லது. பெண் சிங்கம் படத்தை பயன்படுத்துவது நல்லது. நீங்க தேமா மரத்தை உங்க வீட்டு பக்கத்துல நட்டு வச்சு வளர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணில் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி வளர்த்துட்டு வாங்க. குபேரனுடைய படத்தை வீட்டில் பரிசுல எல்லா பக்கமும் வச்சுங்க, நல்லது நடக்கும். அதுக்கடுத்தாப்புல உத்திரட்டாதி நட்சத்திரம் நந்தியாவர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய நந்தியாவட்ட பூ மாதிரி இருக்கக்கூடிய சிம்பலை பயன்படுத்தலாம். உருளையாக இருக்கக்கூடிய சிம்பல் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை தரும். நீங்க அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமதேனு புகைப்படம் உங்களுக்கு நல்லது. வீட்டில் இடம் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல வேப்ப மரம், வீட்டு வாசல்ல கூட வேப்ப மரத்தை நட்டு வச்சு தினந்தோறும் பார்த்துக்கிட்டே வாங்க, நல்லது. அன்னாச்சி பழத்தை பார்த்து கொண்டே இருப்பது நல்லது. அன்னாச்சி பழம் தினந்தோறும் வாங்க முடியாட்டி டைல்ஸ்லயாவது வாங்கி பதிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க.
இறுதியாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள்லாம் மீன் சின்னம் தாராளமாக பயன்படுத்தலாம். மத்தளம் போன்ற சின்னத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். தோணி போல இருக்கக்கூடிய வட்டமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிம்பளையும் நீங்க தாராளமாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்த சான்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிங்க. அதுக்கடுத்தாப்புல இறுதியாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய புகைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை மீன் இருக்கிற மாதிரி புகைப்படத்தை பாருங்க. டாலராக இருந்தால் டாலராக கூட கழுத்துல போட்டுங்க. செம்பருத்தி படத்தை பார்த்து கொண்டே இருப்பது நல்லது. அல்லது செம்பருத்தி செடியாவது நட்டு வச்சு கண்ணில் படுற மாதிரி தினந்தோறும் பூக்கக்கூடிய பூவை கண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க. குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்தையும் பார்த்து கொண்டே வருவது உங்களுக்கு பல்வேறு விதமான யோகத்தை உங்கள் வாழ்க்கையில் அளிக்கும். ஆகவே நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களும் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள், பார்க்க வேண்டிய புகைப்படங்கள், பயன்படுத்த வேண்டிய பொருட்கள்னு பார்த்தோம். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம், உங்க நண்பர்கள் யாருக்கெல்லாம் இதெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.